அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகைகள் தீயடத்து காட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றார். நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்படி சொன்னாரு. அதே ஊரா வேற ஊரா? அதே ஊரா? எந்த பையன் கண்ணு வெட்டுச்சோ? 500 பேர் இருந்தாங்களே என் தம்பிய. நீங்க எந்த ஊருப்பு? ஆட்டுக்கு நெத்துக்கா வளர்க்க வந்தாளுங்களா? என்னது வெளியூரா? உள்ளூர் தானே. பெரியப்பா வணக்கம். பெரியப்பா நீ வந்து உட்காரத்தே முடி கூட்டி வட்டி விட்டியா? உடக்கதலை வச்சு படுக்காதடா நக்கிட்டு போயிரும். சேரோடையா? ஏப்பா அப்படி நல்லா உட்காருப்பா. யாரு கடினமான உழைப்பாளிதான்? என்ன பண்ண சொல்றிய? என்னது? ஒண்ணுமே சொல்லலப்பா. இருப்பா. அவர் எனக்கு பெரியப்பா வேணும். என்ன பண்ண போறிய? எங்க பெரியப்பா தான் சோழி முடிஞ்சு. என்ன பெரியப்பா? அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் உழைப்பாளின்னு அவர் சொன்ன மாதிரி உண்மை. அவர் உழைப்பாளின்னா நீங்க வேலை ஆக்கலையாப்பா? எனக்கு தெரியும்ல. என்னை என்ன நினைச்சிய? நானும் சிவகங்கை மாவட்டம் சொந்தக்காரன் தான். என்னை பார்த்தா இந்திக்காரன் மாதிரி தெரியுதா? சேமட் சித்தப்பு வணக்கம்டா புள்ள கொடூரம்மா சித்தப்பேன் பயலுகடா. இந்தங்கன்னு ஒரு அண்ணன் என்னன்னே முத்து போட்டு பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கேன். எப்போ எனக்கு பயந்து கிடக்க. 1 மணி நேரம் உள்ளே இருந்தேன். வள்ளி நாரதர் வரட்டும்ட்டு அதுக்குள்ளே கொலையாத்துட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் வள்ளியும் முருகனும் மாலை மாத்திர வரைக்கும் எல்லாரும் இருந்து இந்த பூவை தூவி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்களாம்.
ஏன் அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா, அன்னைக்கு எல்லாருமே பார்த்த ஒரே தொழில் விவசாயம். இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் வெவ்வேறு வேலையை பார்க்குறீங்க, அதனால அவங்க போயிடுறாங்க. யாரை சொல்லியும் குத்தலாம் தான். இன்னைக்கு நாடகம் பார்க்க ஆள் இல்லை. இந்த தம்பியை ஊரா இவ்வளோ கூட்டம் வந்துச்சுல உங்கள் ஊருக்கு, இந்த தம்பி ஊரம் பக்கத்தில் கிடையாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏரியா. பொன்னமராதுலேருந்து வந்திருக்காங்க பைக்கில், காரைக்குடி, தேவகோட்டை, அங்கேருந்துலாம் வந்தது எனக்காக கிடையாதாத்தா, இந்த நகைச்சுவையை பார்ப்பதற்காகத்தான். சிரிச்சுட்டு பார்க்கத்தான் வர்றாங்க. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எம்கேஆரை பார்த்தோன்னே கூட்டம் போயிடுது. நான் என்ன பண்ண முடியும்? நான் அடுத்த வருஷம் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாடகத்துக்கு ஒரு தொகை, ஆளுகளுக்கு ஒரு தொகை பேசிடுவேன். நானே 2 லாரியில் ஆளை கூப்பிட்டு வந்துடுவேன். உள்ளூர்கார ஊரம் 1 மணிக்கு போனதுக்கப்புறம் நம்மால் இறக்கிடுவேன். இறக்கி ஃபுல்லாக உட்கார வச்சு தலைக்கு ஒரு சுக்கு காப்பியும் ஒரு பண்ணு ஒரு குட்டை. 100 நாள் வேலை மாதிரி ஆகி போச்சாடா என் பொழப்பு. நான் என்ன செய்வேன்? இல்லை தாய், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு வேலையை பார்க்கத்தான் அது ஈஸியாக தெரியும். இப்போ நாங்கள்லாம் முழிக்கிறோம்னா, நானாக 21 வருஷம் நாடக உலகத்துக்கு வந்து எனக்கு பழைய போச்சு. தூக்கம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு நாள் முழிக்கிறது ஒரு 3 நாள் பணங்கள் குடித்தாலும் மாதிரியே தெரிவிய. ஆமாத்தா, இந்த தூக்கம் அவ்வளோ ஒரு கெடுதி. ஆமத்தா, இதை ஒரு ஆளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். தூங்காமல் மனுஷன் எவ்வளோ நாள் இருக்கான்னு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஆளை தூங்காமையே 10 பேர் மாற்றி மாற்றி செக்யூரிட்டியை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவன் இப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்து 3 நாளில் செத்து போனானா. இந்த தூக்கம் அவ்வளோ விஷத்தன்மையா. அதுக்குத்தான் மனுஷனுக்கு என்னென்னா, பகலில் வேர்வை சிந்தி உழைக்கணும், இரவு நேரம் 7 மணிக்கெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கணும். எங்கள் பெரியப்பாலாம் அந்த காலத்தில், எப்பாய் அந்த காலத்தில் 6, 6:30க்கெல்லாம் பூரா தூங்கிடுவாங்கல்ல. இன்னைக்கு 12 மணி வரைக்கும் தூங்குறது. ஏன்? பூரா சீரியல் பார்த்துட்டு உட்காந்து சிச்சுக்கங்கத்தா. சாணி தொளிக்கிறீங்களாக்கு நம்ம ஊரில் எங்கே ஓசை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிய நீ? சாணி ஏன் தெரியுமா தொளிக்கிறது? அந்த காலத்தில் நம்ம பாட்டியம் போட்டிங்கெல்லாம் லேசாக இந்த இதெல்லாம் கொண்டு வரல. அது பூராமே மருத்துவம் தான். சாணியை தொளிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி இந்த சாணிக்கு உண்டா, மாட்டு சாணத்துக்கு. இப்போ கொரோனா டயத்தில் எல்லா பேரும் வீடு முழுங்கினாங்க இல்லை? ஏன்? கொரோனா வந்துடக்கூடாதான். இந்த தம்பி ஏப்ப இப்படி நிற்கிற? உட்காருண்ணே, வானே. அந்த அண்ணனை கூப்பிடு. அண்ணே வானே. என்னது, காசை தொலைச்சி விட்டாங்களா? அவங்க பயப்படுறாங்கடா. நான் நம்ம பெரியாஸ்பத்திரிலேருந்து ஊசி போட வந்த ஆளு மாதிரி. இந்த நாய் யாருன்னு ஆயிட்டா? பப்புலு, உங்கள் அண்ணே வந்திருக்காரு, வாடா. வள்ளிதர்மன் நாடகம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் பெரிய பாட்டை சொல்கிறோம். அந்த காலத்தில் கதை பாட்டு மட்டும்தான் பாடுவா வள்ளிதர்மன் நாடகத்தில். இந்த வள்ளிதர்மன் நாடகத்தில் முத இந்த வள்ளி நாரதன் தர்க்கம் பேசுகிறாங்கல்ல, இதை யார் முத மேடையில் கொண்டு வந்தார் தெரியுமா? வர்ச்சூர் பழனியப்பன் தாத்தா. வர்ச்சூர் பழனியப்பன் தான் முத நாடக உலகத்திலே தர்க்கத்தை கொண்டு வந்தவர். அந்த வர்ச்சூர் பழனியப்பனை சந்திச்சு நடிச்சவன் நான். தினாவது கை தட்டினேன். இந்த ஆத்தா தட்டிடுச்சு. ஆனால் அம்புட்டு பொம்பளையாளு போயிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஒத்திலவை பயந்துக்கிட்டா. இதுக்கு தாப்பா நாடகத்தை நல்லா பார்க்குது. ஏத்தாய், அடுத்த வருஷமும் இந்த ஊருக்கு வருவேன், உங்களுக்காகத்தே வருவேன். எனக்கு இது சொந்த ஊர் மாதிரிப்பா. எப்போ வேணா வருவேன், எந்த விசேஷம் இருந்தாலும் வருவேன். மொட்டைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? கல்யாணம் சிங்க குட்டிடா, கைதட்டா. நீ நான் மொட்டை ஓட்டதுனால இங்கே வரணும்ட்ட வாரு. இது நான் எங்கன்னு போய் ஜீரணிக்கனே தெரியல. வந்தார் ஒரு நாரதர். ஆனால் உண்மையிலே நடிகன் 10 பேர் உட்காந்துருக்கிறதுக்காக நாங்கள் ஏமாற்றிட்டு போகலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை கூட செய்யக்கூடாதுன்னு அந்த நாரதர் வள்ளியன் தன்னுடைய முழு திறமையை காமித்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த நாரதரை நான் இனிமேல் கடலுக்குள்ள கூட போடுவேன். கடல் அலையை பார்த்துக்கிட்டே 850 வாட்டு போடுவேன். பொழைச்சிக்கிறோப்பா. சாமியாரை சந்திக்கிறேன். கன்கத்தில் பேட்னு சாமியாரையா? ஏய், சத்தம் இல்லாமல் ஆயா இருக்கிற 5 பேரும் போயிடுவாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக.
ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஐயா ஓமத்தரம் இருக்கா? நாராயணன் எனக்கு வேணாம். ஓமத்தரமும் திப்புளி கடுகு 2 ரூபாய்க்கு. எங்க நான் என்ன லேகிய வியாபாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல நாராயணா ஸ்ரீமன் நாராயணன் பாட்ட நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கேன் ஐயா. உச்சரிச்சுன்னா உன்னை நான் உச்சரிச்சிருவேன். என்னையா சொல்றீங்க? உச்சரிக்கிறது சாமி ஏன்னா அனுதினமும் நாமத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது ஐயா. உபதேசம் செய்ய உப்புமா போட்டுக்கின்று. சரி என்னையா நீ கோயில் மாடு மாதிரி தெரியல. என்னையா அது அழிஞ்சகமாயில அரட்டால ஒடிச்ச ஆளு மாதிரி என்ன அது? சரிங்க, யாருங்க நீங்க? ஏன் பயப்படுற? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்பட. எங்க பயப்படக்கூடிய ஆளு? பொறுமையா பேசு. பொறுமையா தாங்க பேசுறேன். காலையில 5:30 தானே முடிச்சுட்டு போற. அம்மா கூல் ப்ரோ. வந்த நோக்கம் என்ன? அழகான ஓசை, அற்புதமான ஓசை, ககனமார்க்கமாக வருகின்ற பொழுது அந்த ஓசையை கேட்டு ஓசைக்கு சொந்தக்காரி யார் என்பதை பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கணையா நானு. ஒரு இடத்துக்கோ ஒரு ஊருக்கோ நீங்க வேஷம் போட்டு நடிக்க வந்த உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும். என்னையா சொல்றீங்க? அப்ப எனக்கு அறிவு இல்லைன்றீங்களா? யாரை சந்திக்க போறான்? சரி, உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய போகுது? என்னைய பத்தி தெரியுமா? என்னை பத்தி ஏங்க நானும் தேவலோகவாசி. நீ தேவகோட்டில் படுத்துட்டு வாசி, தேவலோகவாசிங்க. தண்டவாளத்தில் கூட படுத்துக்கிட்டு அடி. தேவகுலத்து வாசி, நீங்க பூலோகவாசி. உனக்கு போடுற ஓடு. உங்களை பத்தி எப்படி? அலங்காநல்லூர் ஐயர் ஸ்ரீதருக்கு அண்டை கட்ட போகுது. நீங்களா பூலோகவாசி, உங்களை பத்தி எப்படி எனக்கு தெரியும்? இந்த பூலுகள்னு எங்க பூலோகமுங்க. ஏன்னா அபாசமான ஒரு வார்த்தை பேசாத ஒரு நார்தரியானா நான் தாங்க. அது ஆபாசம். அதைத்தாங்க சொல்றேன் நான். அபாசம்னா கருவா கழிக்கிறது. போமுண்ட துணியை ஒளிமுண்ட. என்னையா சொல்ற? முருகா என்ன மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க. என்ன சொன்னீங்க? ஆபாசமா? அபாசம்ண்டார்ல, அதான் அபாசம் தான் சொன்னாரு. மாட்டு கோமியா இருந்தா பிடிச்சி வந்து ஊத்துங்க. இப்ப என்ன சொன்னீங்க? தூமிய குடிக்கு மகனை. யார் யா இது புதுசா? பாக்கியராஜ் மைஜெட்டில் வேலை ஆக்குறேன். அவர் மயன் இளையதாரத்துக்கு பிறந்தவன். மைஜெட்டு அந்தளத்தில் போட்டு போகிறார். பாக்கியராஜ் மைஜெட் இருக்குல்ல, எங்கள் அண்ணன் பாப்பாவடி, அது இளையதாரத்து மையன். இவங்க அம்மா தான் தேவகோட்டில் வச்சுருந்தார் அவர். மைஜெட் இதோட புழுன்னு இருக்கு. ஏஐ விட்டு போயிடுவான். என்ன சொன்னீங்க? தூமிய குடிக்கு மயனே அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லணும் தெரியுமா? மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா? இந்த வார்த்தை ஏன் சொல்ல? கெட்ட வார்த்தை இல்லைங்க, நல்ல வார்த்தை தானே. தூய்மையான உள்ளம் படைத்த சாமியே என்று சொல்ல வந்தேன். அப்படி நீங்க சொல்றீங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களை போய் சொல்லுவோம். பெண்கள் மாதவிடாய் ஆகிறார்கள். மாதவிடாய் ஆகும் பொழுது என்னையா மாதவிடாய் ஆகும் பொழுது என்ன ஆகுமா? இந்த உடம்பாகப்பட்டது. பாக்கியராஜ் மைசெட் இருக்காருல்ல, இவங்க அம்மா 3ஆம் தரம். யார் யா இது புதுசா இருக்குது? பழசா எப்படி இதைத்தே எங்க அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் தொண்டில வச்சிருந்துச்சு இவங்க அம்மாவை. அது தொண்டில அவங்க ஆத்தா தூண்டி ஓடும் போதே கட்டலாம் நினைச்சு பெத்தா இவன். அப்படி தூண்டி விட்லா. ஏய், இதே உங்க அப்பா பாக்கியராஜ். எதுக்கு எடுத்தாலும் போய் சேனத்திலே வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. பெண்கள் மாதவிடாய் ஆகும் பொழுது என்ன செய்வார்களா? 1 மாத காலத்திற்கு தனிமையில் வைத்திருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட உடம்பு அந்த உதிரமாகப்பட்டது போகின்ற பொழுது. சாமியாரா டாக்டரா? இல்லங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லுங்க. ஒண்ணு நீ சொல்ல வேணாமியா, நானே சொல்லிட்டேன். அதுக்கு விளக்கம் போட்டுக்கிட்டு மாதவிடா தள்ளி போகுதல், சரியா? இருமல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? இடுப்பு குத்தல். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நீங்க கேக்குறீங்க. ஆமா. யாரை பார்த்து இந்த வார்த்தை கேட்கணும் தெரியுமா? புதுசா வர்றாங்க பாருங்க, அவங்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்கணும். ஆமா. அப்படி உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். நீங்க என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரே வார்த்தை அதே. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சொல்றவே. நான் முட்டா பையன் நான் கிடையாது. நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. சொல்லாட்டே என்னை சுட்டு போடுங்க. அப்ப கேள்வி கேட்கலாம்னு சொல்றீங்க. ஏன்னா முன்னோர்கள் அனைவரும் சொல்வார்கள், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். அப்ப சோறு கண்ட இடம் எப்படிங்க சொர்க்கமாகும்? சொல்லுங்க பாப்போம்.
சோறு கண்ட இடம் ஆ. எப்படி சொர்க்கமாகும்? நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு மனிதன் உயிர் வாழ தேவை உண்ண உணவு. ஆமா, அந்த உணவை படிப்படியாக அவன் உண்ண முடியாட்டால் இறந்து போவான். இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க செல்வான்? சொர்க்கத்துக்கு போவான். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்றான். கைதட்டலாம், முடிஞ்சு. பரவாயில்லையே, அறிவா பேசுறியா? அமிர்தாஞ்சன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதனாலதான் இவ்வளவு அறிவு வந்துருச்சோ? உங்களை காட்டில் இவன் நல்லா இந்த பேசுவான். வந்துச்சுல எங்க அண்ணன் வந்துச்சு. இவன் நல்லா பேசுவான்னு கேள்விப்பட்டனே. இவன் அவன் சொல்லாதீங்க, கோவப்படுவாருங்க. எங்க அவ்வளவு கோபக்காரனா? அவன் என்ன பேசியான்? சிங்கம் வாடா, அடிச்ச அடியில மூளை கலங்கி வர்றேன். தம்பி, ஐயா அவர்கிட்ட கேள்வி கேட்க சொல்றேன். கேளுங்க சாமி. என்ன கேட்டான்னு சொல்லுவியாப்பா? சொல்றேன் கேக்குறேன், கேளியா? பாரியா, ரொம்ப சலிச்சுக்கிறாரு. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் கேளுங்க. இவனு சின்ன பையலா இருக்கேன்ல. ஆமாங்க, சின்ன கேள்வியா. ஏன்னா மனிதர்கள் அனைவரும் எதுலங்க சாப்பிடுவோம்? கையில. கையில சாப்பிடுவோம் ஐயா. எதுல போட்டு சாப்பிடுவோம்? தட்டுல. தட்டு. அதுக்கடுத்து எதுலயே போட்டு சாப்பிடுவோம்? போய் கைய கழுவணுமே சாப்பிட்டு. யோ, தட்டுல சாப்பிடுவோம். சுப நிகழ்ச்சிகள் என்ன செய்வாங்க? இலையில போட்டு சாப்பிடுவோம். வாழை இலையில எதுக்குங்க கோடு வந்துச்சு? அது அதுட்டு தான் போய் கேட்கணும். அப்ப நீங்க தான் எது கேட்டாலும் சொல்லுங்க, எது கேட்டாலும் கேளுங்க, நான் சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. எங்க அப்பா போய் கீத்து விட்டு வந்தாரு. உங்க ஒப்பையும் கீத்ததுனாலதான் அதுல கோடு வந்துச்சா? ஆமா. தெளிவா சொல்லணும் பாத்துக்க, இல்ல கட்டையை வச்சு எரிஞ்சு விடுவேன். போய் முதல் நடந்து அந்த காலை சரி பண்ணுங்க. கால் வலச. எதுக்கு வாழை இலை கோடு வந்துச்சுன்னா, வாழை இலைக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் உண்டு. என்னங்க சம்பந்தம்? 2 மாத கர்ப்பிணி குழந்தை பத்ததுக்கு அப்புறம் வயிற்றிலே கோடு விழுகும். ஆமா. ஆனால் பசிய போக்கவள் தாய். அதனாலதான் அந்த வாழை இலைக்கும் என் தாய்க்கும் சம்பந்தம் உண்டு. பரவாயில்ல, அழகா பதில் சொல்றியா? ஏன்னா உண்மையிலேயே இப்படி ஒரு என்ன சார் அஜித் பதில்களை ஐயா, நீங்க அறிவாளிதான். சாமியார் நிக்கிறவர் காலேஜ் ப்ரொஃபஸர். ஆனா அவருடைய படிப்பு எங்களுக்கு கால்வாசி இருக்காது. இருந்தாலும் எங்களை அறிவை சோதனை பண்ற அந்த ஆசிரியர் பெருந்தகை என்பவர்கள் அப்பா அம்மாவுக்கு சமம். ஐயா, இவனை ஒரு கேள்வி கேளுங்கய்யா. நன்றி. உண்மையிலேயே வளரக்கூடிய கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருமை அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஏன்னா நான் யாருன்னே தெரியாது. என்னையும் ஒரு நடிகனாக இவ்வரங்கத்தில் ஏற்றி காணொளி மூலம் காணொளி ஆக்கம் செய்து கொண்டிருக்கும் 3 சகோதரர்கள். அன்னை முருகண்ணே, பாண்டியண்ணே, சிவகங்கை தீனான் சகோதரர். ஏன்னா அவர்கள் இல்லை எனில், ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்க மாணவர்கள் போன உடனே கேட்கறத விளக்க, என்ன சார் உங்களை எப்படியோ நினைச்ச, பரவாயில்ல இப்ப காணொளி ஆக்கத்தில் வரக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் அல்ல அந்த MKR அண்ணனாலதே நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அண்ணனாலதான், ஏன்னா அண்ணனாலதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால எனது சர்வம் சார்ந்துள்ள கலை குடும்பத்தின் சர்வமும் MKR அண்ணன் அவர்கள் குடும்பத்திற்கு எனது சர்வம் நன்றி. சரியா? உங்களுக்கு கேள்வி. ஆலயமாகப்பட்டது இருக்கும். ஆலயத்துல என்னென்னலாம் நடக்கும்? ஆறுகால பூஜை நடக்கும், அபிஷேகம் ஆராதனை நடக்கும். ஐயா, இப்படியே அடிச்சேன்னா இதுல பல்லு இதாயிரும். எப்படி உங்க வசதி? ஒவ்வொரு மாதந்தோறும் என்னாகும்? பவனியாகப்பட்டதில் அம்மனாகப்பட்டவரோ அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனோ பவனி வருவார். ஆனா அனுதினமும் பவனி வரக்கூடிய இறைவன் யாரு? எந்த ஆலயத்துல பவனி வருகிறார்? சொல்லுங்க பாப்பா. டெய்லி வர்றது யாரா ஆலயத்துக்கு? பொங்கச்சோறு வைக்கிறவே. யோ, பொங்கச்சோறு வைக்கிறவே அவனுடைய பிரார்த்தனையை நிவர்த்தி செய்யணும்ன்ற காரணத்தோடு வர்றானியாவே. நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. என்ன கேள்வி கேட்டேன்? அனுதினமும் பவனி வரக்கூடிய இறைவன் யாரு, எங்க பவனி வர்றான் அப்படின்ற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆலயத்திலேயே பொளந்து ஓச்சு பல வகை ஆலயங்கள் உண்டு. மாரியம்மா, அந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்ன கேட்டாரு? தினசரி ஒரு ஆலயத்திலே பவனி வரக்கூடியது என்ன கேட்டிய? பவனி வரக்கூடிய இறைவன் யாரு? தினமும் ஒரு ஆலயத்துல ஒரு சாமி மட்டும் அந்த கோயிலை சுத்தி பவனி வருமா அப்படின்னு அந்த சாமியை தூக்கிட்டு போவாங்கல்ல,
அது எந்த கோயில்னு தான் அவர் கேட்டார். ஆமாங்க. நீ மாரியம்மன்ற பூஜா கருணாகன்ற சொல்லுங்க, நேரம் அது வாங்க போவோம். சொல்லுங்க ப்ரோ. அனுதினமும் பவனி வரக்கூடிய இறைவன் யாருன்னு கேட்டனியா? ஒரு கோயில் அனுதினமும் பவனி. ஆமா. பவனி என்றால் பவானி என்ற பெண்ணினுடைய தாயார் பெயர் பவனி. நான் கேட்டது பவனியா? ஓ, அப்படியா? சரியா சொல்லுங்க. அந்த பவனி என்பது சொல்லுவாரியா? ஒரு உலகங்களிலேயே எத்தனையோ ஆலயங்கள் உண்டு. ஆமா. ஆலயம் என்றால் 6 கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். ஆமாங்க. 6 கால பூஜைகள் நடைபெறும் ஆலயங்களிலேயே எந்த ஆலயத்திலேயே இறைவன் அந்த ஆலயத்தை பவனி வருகிறார். ஆமாங்க. எந்த கோயில்ல சாமி அவளை ஒரு கேள்விதான் முடிச்சு விடுவா போவான். எந்த கோவில்ல சுவாமி பவனி வரும் என்றால் என் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு தெய்வம், அனைவருமே வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். அதானியா எந்த தெய்வம்யா? பெண் சாமி. பெண் பெண் சாமி தான். அந்த சாமிக்கு பேர் என்னையா? சாமிக்கு பெயர் என்னவென்றால் மக்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய கடவுள் என்று அழைப்பார்கள். கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கடவுளுக்கு பேர் இருக்கும் இல்லையா? கடவுளுக்கு பெயர் என்னவென்றால் ஆல் இந்தியா மக்கள் எல்லாம் என்னையா? ஐயா ஐயா அந்த தம்பி எந்திரிங்க. உங்களால உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்குள்ள டவுன் பஸ் திரும்பிடும். நீ எதுக்கு தான் உட்கார்றியோ? ஒரே ஒரு கோயில். ஆமாங்க. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் சித்திரை மாதம்னு ஒவ்வொரு ஆலயத்தில் சாமிகள் கோயிலை சுற்றி கிராமத்தை சுற்றி பவனி வரும். தேரில் வருவாங்க, தூக்கி சொல்வார்கள். ஆமாங்க. தினசரி ஒரு ஆலயத்திலே ஒரு தெய்வம் மட்டும் பவனி வருகிறது. எந்தூரோட சாமி இப்படி பாவாடையை கழட்டி போட்டு போச்சு? என்ன சாமி வருது? நோத்தாவோட சாமி இன்னியாரா? கருப்பு இருங்க இது வால்டிப்பு சாமியா இருக்கும்ல, புசு புசுன்றது. இல்லை எந்தோட சாமியாரவனை இப்படி போட்டு தடவினாங்க. நான் கேட்டுக்கிறேன். ஏப்பா ஏன் டவர் கிடைக்கலையாப்பா? ஊன்றிய காது கேட்கலையா? இருப்பாருப்பா. வசனம் தெரியலன்னா சொல்லுங்கடா. பொழுதுனைக்கு ஏப்பாவா? இருங்க. சாமி வந்துருச்சு. ஏன்னா சாமி வந்து பச்சை கண்டில் வர்றது பெரிய விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி பெருங்கொண்ட தூரில் வர்றது பெருசு. சாமி கீழே அது யாரும் நேர்த்திக்கணம் போட்டு மணி கட்டியிருக்காங்க. முருகா வெள்ளாக்கமாறு வெஞ்சு போங்க. சாமி ஆடும்போது என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏப்பா ரொம்ப அம்கார வலிக்கிறா. அவன் பிள்ளைய போட்டு மடுவை போட்டு அமுக்கி விடுறா வர்றே. எனக்கு கட்டுப்படாத சாமியா இருக்கு. நீ ஆடிக்கிட்டே சொல்லுப்பா. இப்போ ஆடுப்பா. கண்ணை மூடிக்கிட்டு இந்த மைக்கில் அடிக்கணும் உதட்டு காலையில். எப்பா என்ன ஊன்ற? அப்போ வந்தது கருப்பனா எங்கள் ஆத்தாவா? உங்கள் அக்கா புருஷன். எங்கள் அக்கா புருஷனுக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படி மாப்பிள்ளையை கொடுத்துருக்கா. இது என்ன புதுவிதமான சாமியா இருக்கும்? ஒரு முதல்ல ஒரு கட்டிலே ஏற முடியாமல் போயிருப்பாரு ஆள்லேன்னு. எங்கள் அக்கா புருஷனை இந்த திண்டியா இருக்காது. அதான் பூச்சி வெட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். சாமி போலங்க. எங்க மச்சான் அந்த இளையாங்குடியில் இருக்காரு. என்னையா சொல்றீங்க? சமீபத்தில் வயக்காடு போகும்போது பூச்சி அடிச்சிருச்சு அவரை. சரி, குருத்து பூச்சி. அதனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு. 6 அடி இருந்தார். குருத்து பூச்சி தின்றுச்சு. சரிங்க, நான் என்ன கேள்வி கேட்டேன்? உங்களுக்கே மறந்து போச்சா? அனுதினமும் பவனி வரக்கூடிய இறைவன் யாருன்னு கேட்டனியா? அதானே. அனுதினமும் பவனி வரக்கூடிய இறைவன் எங்கு இருக்கிறார் என்றால் தினசரி ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய தெய்வம்
எனக்கு தெரிந்ததெல்லாம் வீட்டில் இருக்கு. ஆலயம் என்றது நாம் தங்கியிருக்கின்ற வீடு. அதில் எங்கள் அன்னையாகப்பட்ட தாய் தான் எனக்கு தெய்வம். பரவாயில்லையே, என்ன கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டுன்னு சொல்றீங்க. பட்டு சென்டரில் வேலை பார்த்தேன். அதனாலதான் இப்படி வேகமா சொல்லிக்கிறீங்க போல. ஏயா ஓட்டுக்கிட்டு ஸ்ரீதர் ஐயரோட சேர்ந்த வேலை இருக்கு. சரிங்க, இது என்ன ஊருங்க? இது என்ன ஊரு? யோ, ஏய், சாமிடா தொப்புள்ள ஓட்டுக்கடா. கூட கல்ல காசு வாங்கிக்கிற மாட்டேன், ஊர் பேர் தெரியாம. இது என்ன ஊருங்க? நகரம்பட்டி. ஆமாங்க. நகரம்பட்டி இருக்கக்கூடியது என்ன மாவட்டம்? நகரம்பட்டி என்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம். ஆமா. இந்த தொலைஞ்சிட்டாரு, இருங்க வாங்க போய் நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். அவரா அனாதியா பேசுவார். ஏங்க நகரம்பட்டினா விடுவே. நகரம்பட்டி இருக்கிற மாவட்டம் வந்து சிவகங்கை. சிவகங்கை. சிவகங்கைக்கு ஏங்க சிவகங்கைன்னு பேர் வந்துச்சு? சிவகங்கை என்றால் ஆரம்ப காலத்திலேயே 1970 சில்லறையிலேயே 70 1970 இல்ல சில்லறையா? 1970 ஐயா சில்லறைய கொடுத்து சிவகங்கை வந்தாராம். ஓ, அப்படி விவரமா சொல்லியா? அப்ப என்ன சாதாரண பேசுங்கய்யா. எங்க ஐயா வந்த பொழுது அங்கே அமர்ந்திருந்த மக்கள் எல்லாம் பொழுது விடிந்து விட்டது. எதுக்கு வந்த பொழுது? வந்த பொழுது. சரி, விடிஞ்ச உடனே எங்க ஐயா டீ சாப்பிடும் சொல்லி ஒரு டீ கடைக்கு போயிருந்திருக்காரு. போய் பார்த்தா ஐயங்கார் பேக்கரி. எப்ப வந்தார்? 1900. இருங்க நீ போயிரு, நான் எரிச்சிருவேன். எந்த காலத்துல ஒய்யா காலத்துல நோத்தா பேக்கரி திறந்தாங்க? எங்க ஐயாவோட பேக்கரி. அதே எங்க ஐயங்காரன் பேக்கரி. யாரா அது? ஓ, உங்க ஐயாவோட பேக்கரி. அங்கதான். அதனாலதான் ஐயங்கார் பேக்கரின்னு வைக்கிறாங்களோ? ஆமா ஆமா. ஐயங்கார் பேக்கரி ஓனர் நம்மள கொல்ல போறாங்க. ஐயா ஓ இல்ல உண்மைதான். ஐயாக்க காலத்திலே ஒரு இடத்திலே ஐயாக்கள் எல்லாம் பாட்டம் பூட்டைங்கெல்லாம் காலெடுத்து வைத்த கடை தான் இன்னைக்கு ஐயாக்கள் காலெடுத்து வைத்ததுனால தான் ஐயா கால் எடுத்த ஐயங்கார் பேக்கரி. நான் கேட்ட கேள்வி என்ன? என்னன்னு எனக்கு சிவகங்கைன்னு ஏங்க பேர் வந்துச்சு? அந்த ஐயங்கார் பேக்கரியில சரி, சிவா என்று பெயர் கொண்ட ஒரு நபர் அமர்ந்து டீ சாப்பிட்டு கொண்டிருந்தார். சரி. அவ்வப்பொழுது அந்த வழியாக ஒரு டாடா ஏசில ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. எப்ப? 1970 வந்திருக்காங்க. 1970 எப்படிங்க டாடா ஏசி பிடிக்கும்? இதுதானப்பா எனக்கு அவன் சொன்னது உண்மைதான். அங்கே ஒரு மாட்டு வண்டியிலே அப்படி விவரமா சொல்லுங்க. இருங்க, டாட்டா காட்டிக்கிட்டு வந்தார்கள். மாட்டு வண்டியில டாட்டா காட்டி வரும்போது இயற்கை காத்து அடிக்கும். அந்த காத்து தான் அந்த காலத்திலே பாமர மக்களுக்கு ஏசி என்று சொல்லுகிறான். டாட்டா ஏசி. பரவாயில்ல, அழகா சொல்றாரு ஐயா. உங்களை இட்டு நான் எவ்வளோடா சமாளிக்கிறது? போங்கடா. அடுத்து சொல்லியா. 25 நபர்கள் வந்து எங்க ஐயாவிடம் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? உங்க போன கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 1970 எப்படிங்க போன் இருந்தது? கைபேசி எப்படி இருந்தது? போனுன்னா என்னன்னு என்ன? அந்த 25 பேரும் உங்க ஐயாட்ட வந்து சரி, நாங்க சிவகங்கை போகணும். சிவகங்கை போணும் அப்படின்றதுனால போன்ற வார்த்தை வந்ததோ? சரி, அடுத்து எப்படியா சொல்லியா. அதுக்கப்புறம் சிவகங்கை வந்துருச்சுல. விடியா ஏயா அதுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டனியா? பேரு அதைத்தானியா கேட்டேன். அவன் சொல்றதுக்குள்ள வளகாப்பு நடத்தணும் போல பிள்ளை வந்துருவா. நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. இந்த சிவகங்கை சீமையிலே பெரும் புகழும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, அதிகமாக சிவனுடைய ஆலயம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உண்டு. சிவன் இந்த மாவட்டத்துக்கு வந்தாராம், இந்த பகுதிக்கு. சரிங்க. சிவன் வந்து கங்கையில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தெளித்ததனால் இதுக்கு பேர் சிவனுடைய கங்கை என்றுதான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே சிவகங்கை என்று என் மக்கள் எல்லாம் செல்லமாக அழைத்தார்கள். ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு மேலும் சிறப்பு இருக்குது. நண்பர்களுக்காக உயிரை கொடுத்த மாமன்னர் சின்ன மருது பெரிய மருது பிறந்த பூமி சிவகங்கை. வீரமங்கை வேலுநாச்சியா கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மனுக்கு தன்னுடைய மாங்கலத்தை கலட்டி வெட்டுடைய காளியம்மன் உண்டியல் போட்டு சென்றவள் என்னுடைய பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியா பிறந்தது இந்த சிவகங்கை மாவட்டம். உண்மை. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்திலே வால்கோட்டை நாடு
கல்லருடைய கோட்டை. அதனால தான் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புங்க? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம். உண்மையிலேயே சிறப்பு தாங்க. ஏன்னா சிவகங்கை மாவட்டம் சிறப்பு மிக்க ஒரு நாடு. என்ன உனக்கு மறந்து வச்சுல? இல்லங்க, சிறப்பு மிக்க ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்றுட்டியா போ, அதே பயந்து சிவகங்கை மாவட்டம் தான். உண்மையிலேயே நீங்க சொன்னது மாதிரி தோழர்களுக்காக உயிர் நீத்த சின்ன மருது பெரிய மருது சகோதரர்கள் பிறந்தது சிவகங்கை. ராமநாதபுரம் மாவட்டம் ஏன் வந்துச்சு? எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் என்னங்க? ராமர் ஆலயம். ராமர் ஆலயம், ராமநாத ஆலயம் தான். அதத்தாங்க ராமநாத ஆலயம் அங்க எழுப்பியது யாரு? நான் சொல்றேன். சொல்லியா? ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இந்த கிளம்பிட்டார்ல பற்றிமன்ற கேட்டது என்ன? பிரசித்தி பெற்ற ஆலயம் ராமநாதனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை எழுப்பியவர் யார்? யார்? அந்த ஆலயத்தினுடைய அந்த ஆலயத்தை எழுப்பியது யாரையா? நீங்க சொன்னது மாதிரி ராமநாத ஆலயம் இருக்கு. ஆமாங்க. அந்த ராமநாத ஆலயம் சிவ ஆலயமா இல்ல ராமனுடைய ஆலயமாங்க? ராமநாதபுரத்திலேயே என்ன ஆலயம்? சிவ ஆலயமா இல்ல ராமருடைய ஆலயமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க. ஆரம்பத்திலே சொல்ல போனா அது ஒரு தெய்வத்தினுடைய ஆலயம். என்ன அறிவா பேசுறோம் நினைப்பா? இங்க வாயா. இருங்கப்பா, எனக்கு படபடன்னு வருது. ஏலே, அது தெய்வத்தோட ஆலயம் தான்டா. அது எந்த தெய்வம்னு கேட்டனியா? அது ராமனும் இருக்கிறது, அங்கே சிவனும் இருக்கிறார். என்ன ராமநாதபுரம் ராமன் அங்கே வந்தார். ஆமாங்க, வந்தாரு. எதற்காக ராமன் அங்கே போக வேண்டும்? ராவன் இதே ராமன் அறந்தாங்கி போயிருக்கலாம், மதுரை ஒத்தக்கடை போயிருக்கலாம், சிம்மக்கல்லு போயிருக்கலாம். சரிங்க. ராமனுக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன வேலை? பிள்ளைக்கு பால் கொடுத்து அமத்தணும். இருங்க இருங்க இருங்க. இலங்கைக்கு யார் தூக்கிட்டு போனா? சீதாவை ராவணனாகப்பட்டவன் தூக்கிட்டு போனா. இலங்கைக்கு ராகவனாகப்பட்டவன் ராவணன் சீதாவை தூக்கி செல்லுகிறார். ஆமாங்க. அதனாலதான் அவர் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். ராமேஸ்வரத்திலிருந்து போனாத்தே இலங்கைக்கு ஷார்ட்கட். ரோடு பக்கம். நீங்க சொன்னது மாதிரியே பக்கமாக இருக்கட்டும். ஏன்னா கடல் பகுதி, ஏன்னா ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனாகப்பட்டவனை அழித்து ஓய்வெடுப்பதற்காக வந்த இடம்தான் கண்டமனா பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் இப்ப ராமேஸ்வரம் என்ற பெயர். ஆமா, பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமனாகப்பட்டவன் சிவனை வைத்து வழிபட்ட ஒரு இடம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தமனா பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். காலப்போக்கில் ராமனாகப்பட்டவன் ஈஸ்வரனை வைத்து வழிபட்ட காரணத்தினால அது ராமேஸ்வரம் என்ற ஒரு பெயராக மாறியது. ஏன்னா நீங்களும் ராமேஸ்வர வரலாறு புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கிடலாம். அதே என்னையா, அப்ப நீங்க வாங்கி நிறைய படிச்சிருப்பீங்களோ? இங்க வாயா. அவர் படிச்சது இது மேகி பாக்கெட்டு கிண்டுவது எப்படி, அது பார்த்தா தெரியலையா? மேகி உருளைக்கிழங்க இல்லையா? 1200 ரூபாய்க்கு ராமநாதபுரம் வரலாறு வாங்கி படிச்சுன்னு சொல்றாரு ஐயா. மேகி கிண்டுவது அப்படின்னு உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க அம்மாவுக்கு? அவங்க அம்மாவுக்கு கிடையாது, அம்மாவும் கிடையாது, உப்பு சோப்பு. அம்மா அம்மா இல்ல, அவங்க அம்மாவுக்குயா. அம்மா ஊக்கா? அம்மா ஊக்குன்னா அவங்க அப்பத்தா ஈருவலி. சரிங்க, அது எது வேணாலும் இருக்கட்டும் ஐயா. அதே போல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உண்டு, தென்னாடுடைய சிவனை போற்றி. தென்னாடுடைய அப்படி சொல்ல காரணம் என்னையா? தென்னாடு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாடு என்றால் என்ன? தென்னாடோ அந்த நாடோ இந்த நாடோ எத்தனை நாடு இருந்தாலும் அத்தனை நாட்டுக்கும் பாசங்களை கொடுத்து இறக்கப்படுவது தமிழ்நாடு என்பது பெருமை. தமிழ்நாட்டுல தென்னாடு என்பது எதுங்க? என்னையா? இல்ல விபூதி. இருங்க சாமி, அதே ஒரு முனிவனை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? விபூதின்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓ, உங்களுக்கு நாப்பிரல் உண்டோ? அதனால நீங்க மாத்தி பேசிட்டீங்க. சரி, ஏன் பேசிட்டு அப்படிங்க விடுங்க. ஆமா, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவா போற்றி. ஆமாங்க.
அப்படின்னு சொல்றோம். அப்ப தென்னாடாகப்பட்டது எது? இந்த ராமநாதபுரமாகப்பட்டதுதான். இதே ராமநாதபுரத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கு. அது என்ன ஆலயம் ஐயா? தென்னாடு என்று சொல்லக்கூடிய ஐயா, நான் மதகு வெட்டி போயிட்டு வரேன். எனக்கு மண்டை விண்ணு விண்ணு ஒரு வார்த்தையில சொல்றா. ஏன்டா சொல்லுங்க மச்சான். நாட்டிலேயே எத்தனை வகை நாடுகள் உண்டு? ஆமாங்க. அமெரிக்கா, சரி, ஈரான், சரி, துபாய். என்னடா கேட்டாரு அவரு? கேட்டா சொல்றா. தென்னாடுறான்னு கேட்டாரு. பின்னாடி தான் கேட்டாரு. அது மட்டும் பதில சொல்றா. சொல்லியா நீ? சொல்லிய வாயா, சொல்லியா நீ? தென்னாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டுல தாயா இருக்கு. அந்த தென்னாடுக்கு பேர் என்னையா? அதே அவ்வளவு அடிச்சிட்டேன், போயிடுவேன். அண்ணே நல்லே அது பாடு. அது டான்ஸ் போடு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்கிறேன். போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் தாயி. சூப்பர்ரா. எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம். அக்கா அக்கா நம்மதே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம பெரிய கலைஞன். அது ஊருக்குள்ள தெரியாத கலைஞன் எத்தனை பேர்ரா. என் சிங்கக்குட்டி எங்க அண்ணன் நல்லா இருந்தேன் போனேன். சரி சரி. உன்னையெல்லாம் அத்தாச்சி கஞ்சி ஊத்துதா? மயனா யாரு? எங்க அண்ணன் அவ்வளோ அறிவாளி. அது உலகத்துல நம்ம சொல்றோம்ப்பா, நம்ம அதிக பிள்ளைய படிக்க வைக்கிறோம்னு, பிள்ளைகளை அதிக படிக்க வைக்கும் பொழுது அவங்களுடைய மனமும் குணமும் மைண்டு மாறுமா. படிப்பு என்பது ஒரு வியாதியாகி விடுமாப்பா. பாரு எங்கள் அண்ணன் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு பாரு, என் சீமை காலேஜ் வீர சொல்லலாம் ஆட்டியாவாரி மாதிரி போய்கிட்டு இருக்காது. அதுக்கு தேன்ப்பா நல்லா இருக்கணும் அது அண்ணன். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்னாச்சுங்க? எங்கள் அண்ணன் போயிடுச்சுல. அண்ணன் போனால் தம்பியும் போயிடுவேன். எங்க அவர் போன அண்ணங்க தம்பி நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டியா? தென்னாடுடைய சிவனை போற்றி. இருங்க, இம்புட்டு கேள்விக்கு நான் பதில் சொன்னேனே. ஆமா, பூரா என் சொந்த வந்தா என்ன நினைப்பாங்க? கடைசி வரைக்கும் இந்த நாரதர் ஒரு கேள்வி கூட பதில் சொல்லி நினைப்பாங்கல்ல. சரி நீங்க கேளுங்க. நீங்க அந்த தென்னாட்டுக்கு மட்டும் பதில் நீங்க சொல்லிருங்க. தமிழகத்துல தென்னாடாகப்பட்டது எதை சொல்லுவோம்? ராமநாதபுரம் மாவட்டத்தை சொல்லுவோம். ஆமா. அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு உத்திரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். சிவபெருமானுக்கு உலகத்தில் முதல் ஆலயம் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரகோசமங்கை. அதனாலதான் சொல்லுகிறோம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று. ஏன்னா உலகத்திலேயே சிவனாகப்பட்டவர் பிறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுகிறார்கள் கையிலே என்றாங்க. ஆனா கிடையாது, திரு உத்திரகோசமங்கை தான். சரிங்க, நீங்க யாருங்க? எங்க அப்பா வேற நம்பிராசேன். சரி, எங்க அம்மா பொம்பளையாள். எங்க உங்க அம்மா பொம்பளையாள் தாங்க. அவங்களுக்கு பேர் இருக்கும் இல்லையா? நங்கை மோகினி. நங்கை மோகினி என்ன செய்கிறார்கள்? உள்ள சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்கு அம்மா. அப்பாவுக்கு சுகர், கோதுமை தோசை. அதனால உங்க அப்பாவுக்கு உணவு படைக்கணும் என்ற காரணத்தினால அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு நக்கல் இதா தெரியுதா, சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அம்மா நங்கை மோகினி எங்க அப்பாவுக்கு காலை அமுக்கி விடுது. சரிங்க, உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டு செய்யா. பப்புல பூனை குட்டி போட்டிருக்கேன். பூனை குட்டி போட்டிருக்கான ஆளும் சொல்லக்கூடிய ஒரு சத்தமியா? என் தங்கை தான். அவளை நான் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் ஆளு ஒண்ணு இருக்கு. சரி வர சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆசீர்வாதம் செய்கிறேன் ஐயா. செய்கிறேன் ஐயா. வர சொல்லுங்க. நெய்யா நெய்யான்னு ஸ்ரீதருக்கு பிறந்த ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. நெய்யா நீ எங்க போங்க வாங்கன்னு பேசினாலும் போங்க வாங்க என்று பேசுவதும் வாயா போயான்னு பேசுவதும் மரியாதைக்குண்டான ஒரு. சரி சாமி, நான் அழைத்து வருகிறேன். சரிங்க, அழைத்து வாங்க. எக்கோ வச்சு சார் போய்ப்பா. ஹலோ 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 தம்பி அண்ணா, குட்டுக்குழி போல் வாழ்ந்த மாட்டா. ஆமாண்ணா. ஒரு நாள் வராத இந்த நாரதர் நம் குடும்பத்திலே சண்டை இழுத்து விடுவார். எனக்கு எவ்வாறு இருக்க தெரியுமா? எப்படி இருக்கிறது அண்ணா? கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே தம்பி, கூட பிறந்திட்ட எப்பிரவி
அண்ணா பட நாள் விட்டு தண்டார விடுத்த தேவிச்சக்கப்பா என்னடா கட்டப்பொம்மு நாடகம் மாத்தி ஓடியாத்தா வெள்ளைய சேவலை எடுத்து வாடி இதெல்லாம் தன்னை பாடுச்சுன்னா நீர் கசி வந்துடும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. வள்ளியம்மு நாடகத்துல ஒரு 5:30 பாடிட்டு அடுத்து தொண்டை பிடிச்சிக்கிச்சுன்னா 2:30 பாடி நாடகத்தை நடத்திவிடலாம். ஆனால் கட்டப்பொம்மு நாடகம் என்பது ஒருத்தருக்கு தொண்டை கட்டினாலும் அந்த நாடகமே நல்லாலை என்ற சொல்லுக்கு ஆளாகிவிடும். அவ்வளோ ஒரு அசுர தொழில் கொண்ட நாடகம் வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாடகம். இதில் ஏன் நான் அந்த மேடைக்கு இதை பாருன்னா, எங்கள் வாத்தியார் எங்கள் ஐயா மணித்தேவர் எனக்கு பாடமென்று போட்டது கட்டப்பொம்மு நாடகம்தான் எனக்கு முறைப்படியான பாடம். மற்ற நாடகம் எல்லாம் கேள்வி ஞானம் என்பதை உண்மையை ஒத்துக்கொள்ளும். பார்த்தா பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மனங்கே இல்லை. அந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாத்தி. அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்ட மக்குலமாச்சுதடி. அடி நான் பாடும் பாட்டு காத்தோர வீசே அத்தோர போனதுன்னு. பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மனங்கே இல்லை. மாடு தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. மாடு தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. உன்னை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா? உன்னை மறக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல. ராசாத்தி காட்டில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசறிவையும். அரரோ ஆரே ராரோ அரே ராரோ ராரோ ராரோ. எனக்கும் ஒண்ணு புரியுது, உள்ளோ நல்லா தெரியுது. அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்மள பிரிச்சது. எனக்கும் ஒண்ணு புரியுது, உள்ளோ நல்லா தெரியுது. அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்மள பிரிச்சது. ஒன்ன மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா? ஒன்ன மறக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல. ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனிமே வாராதோ. இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்போது பிறப்போ, உன்னோடு ஒன்னா பிறந்து அன்போடு இருப்போம். அது கூட அம்மா போச்சுதுன்னா ஏ ராசாத்தி நான் வெண்மேகமாக விடுவெளியாக வானத்தில் பறந்திருப்பேன். என் அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மனங்கே இல்லை. எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். கூப்பிடுங்க, சந்திக்கலாம். வாங்க சுவாமி. ஐயா நோய் நொடி இல்லாமல் வாழ்வாய் மகள் என்று வாழ்த்துகின்றேன் அம்மா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விழலாமா? என்ன போல சின்ன பொண்ணதா பார்த்து பழகி விழலாமா? அச்சம்மாட்டாங்க
இவருதாங்கய்யா என்னுடைய ஆள். ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்கய்யா. ஆஹா, அழகான முறையில் வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்த காவல் யார் என் தங்கச்சி. இருக்கு? வர சொல்லுங்க பாப்போம். தங்கச்சி வள்ளிக்கண்ணு ஓடியாரா. நீரோடு வைகையில நீரானவ நிமிர்ந்து நடந்து வந்தா தேரானவ மாறாது வாக்கு சொல்லும் சீரானவ மறுத்து எவரும் சொன்னா வேறானவ செந்தாளம்பூ நல்லா இருக்கும் தொட்டா முள்ளு குத்தாதா வந்தாலும் தான் போனாலும் தான் வந்தா கண்ணு சுத்தாதா கொய்யாத கொய்யாக்கனி நான் தானடி கொண்டாட ஏங்கும் பல ஆண்டானடி ஏலூரிலும் என் போல பெண்ணேது எங்கே சொல்லு பெண்ணே இப்போது பாட்டு ஒன்ன இழுக்குதா ஆஹா அத கேட்டு நெஞ்சமயங்குதா ஓஹோ என்ன பூட்டி பூடிச்சு வைக்க கூட்டு கீழியும் இல்ல காட்டு குயிலும் இல்ல கேட்டா கிறங்குதில்ல நல்லா 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 பாட்டு ஒன்ன இழுக்குதா ஆஹா அத கேட்டு நெஞ்சம் மயங்குதா தங்கச்சி அண்ணே எதற்கு அழைத்தீர்கள் நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். இவ்வளவு தாமதமாகவா பப்புன்னு வந்தாங்க, அவங்க டான்ஸ் வந்தாங்க. அப்போது முடித்த உடனே கொஞ்சம் இடம் காலியாச்சு. அந்த ஆதங்கம் எங்களுக்கும் புரியுது. நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். இது வந்து ஒரு புனிதமான மண். வள்ளி நாயகி எத்தனையோ 41 வருஷமாக நாடகம் நடத்துகிறா. வள்ளி நாயகர் நாடகம் தான் அதிகமாக நடந்திருக்கு. எங்கள் அம்மாவும் வள்ளி தான். ஆனால் அவங்க பேரில் இந்த இடம் கூட இருக்குது. நான் அதை வந்து பெருமையாக சொல்ல நினைக்கிறேன். அதாவது சொல்கிறது, நீங்கள் வந்து நம்பிராஜன் மகள். அதாவது சீதை எப்படி கொழுமுத்து குழந்தையோ அதே மாதிரி நீங்கள் நம்பராசன் மகள். ஆனால் ஆருடைய மருமகள்? சிவபெருமானுடைய மகள். பெருமகள். சிவபெருமானை பற்றி நம்ம சொல்லணும்னா குனிந்த புருவமும்